அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஐயர் ஸ்டைலில் அரைச்சி விட்ட ஒரு முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த சாம்பார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு நல்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த துவரம் பருப்பை ஒரு குக்கரில் போட்டு நல்ல குழைய வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு விசில் விட்டு நல்ல குழைய வேக வச்சுக்கிறோம். சைமல்டேனியஸாக பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயை அதில் போட்டு ஒரு 3 மிளகாய் வெத்தல், ஒரு கைப்பிடி மல்லி விதை, தனியா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். நல்ல வாசனை வர அளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு அதை இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கொழு கொழுன்னு அரைச்சி தனியாக எடுக்கும். இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு, கடுகு ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் இதையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்த பிறகு நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, முருங்கைக்காய் மட்டும் ஒரு 2 முருங்கைக்காய் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஒன்று போதும். இதை நல்ல அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த காய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதங்கிய பிறகு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஊற்றுறோம். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுக்காங்க. இப்போ நம்ம இந்த காயை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த புளி தண்ணியை அதில் கொட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நாம் இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் இந்த டீஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் நம்ம அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல அதை இந்த பருப்பை மையாக மசிச்சுட்டு இந்த குழம்புல அப்படியே நம்ம கலந்துடுறோம். இப்போ இந்த பருப்பு அதில் அப்படியே அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்ல ஒரு கிளறிடுங்க. இது நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை கடைசியில் இதில் தேங்காய் கலவையை இதில் ஊற்றணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய், மிளகாய் வத்தல், கொத்தமல்லி, தனியா விதை போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதையும் அதில் கலக்க போகிறோம். லேசாக தண்ணி விட்டு நல்லா கொழுன்னு அப்படியே அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த குழம்பு கொதிக்கும் போது அதில் விட்டுருங்க. இப்போ அந்த குழம்போடு நம்ம இதை சேர்க்க போகிறோம். கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான், அந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அரைச்சி விட்டுருக்கிற இந்த தேங்காய், இந்த காரம், அது எல்லாமே அதில் ஒன்றா கரெக்டாக சேரணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார், அதுவும் தஞ்சாவூர் ஐயர் ஸ்டைலில் நல்ல கொழுன்னு ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.
இந்த மாதிரி சாம்பார் செய்துட்டு நல்ல சுட சுட சாத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு இந்த குழம்பையும் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லை வேறு ஏதாவது பொரியலோ எடுத்துக்கலாம். இதே மாதிரி குழம்பு வந்து நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.